மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடந்த வாரம் நாம் ஆண்டவருடைய இரக்கத்தையும் அவருடைய ஆற்றலையும் நாம் சிந்தித்தோம். ஆண்டவர் எவ்வளவு இனிமையானவர் என்பதை பற்றி நாம் சிந்தித்தோம். இதோ ஆண்டவர் உயிர்த்த 3ஆம் ஞாயிறை நாம் தேவ அழைத்தல் ஞாயிறாக கொண்டாடுகின்றோம். யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள இறை வாக்கியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஆண்டவர் இயேசு மிகவும் புதுமையான ஒரு ஊமையை நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். இயேசு கூறிய இறை வார்த்தை, நானே நல்ல ஆயன், என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி கொடுக்கின்றன என்கின்றார். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், ஆட்டுக்கொட்டில் வாயல் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையர், வாயில் வழியாக நுழைவோர் ஆடுகளின் ஆயர், காவலரும் அவருக்கு கதவை திறந்து விடுவார். அவர் அவற்றை பெயர் சொல்லி அழைப்பார், அவரது குரலுக்கு அவை செவி கொடுக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு தெளிவாக ஆழமாக இன்று நமக்கு சொல்லுகின்ற இறை வார்த்தை, நீங்கள் என்னுடைய ஆடுகள், நான் உங்களுடைய ஆயன் என்று அழகாக எடுத்து சொல்லுகின்றார். இந்த ஆடுகளை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் மனுஷியும் ஆண்டவர் இயேசு பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். என் மகனே மகளே, நான் உன்னை உன்னுடைய தாயின் கருவிலிருந்தே தேர்ந்தெடுத்தேன் என்று சொல்லுகின்றார். உன்னுடைய தாயின் கருவிலே உருவாக்கியவன் நானே என்று சொல்லுகின்றார். அந்த ஆண்டவர் இயேசு இன்று நமக்கு ஆயனாக, நல்ல ஆயனாக, மேய்ப்பனாக, ஆடு மேய்ப்பவராக, நம்மை மேய்ப்பவராக ஆண்டவர் இயேசு இருக்கின்றார் என்பதை இன்று நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். அவரது குரலுக்கு அவை செவி கொடுக்கும் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் இயேசுவினுடைய குரலுக்கு செவி கொடுப்பவர் யார்? இன்று நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை கேட்கின்றோம், ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை வாசிக்கின்றோம், ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கின்றோம். ஆனால் அதன்படி வாழுகின்றோமா? அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை நாம் கடைபிடிக்கின்றோமா? அவரை பின்தொடர்கின்றோமா என்பதுதான் பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆடுகளுக்கு வாயல் நானே, எனக்கு முன் வந்தவர் அனைவரும் திருடர் என்று சொல்லுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவுக்கு முன் வந்தவர்கள் அனைவரும், பிற மதத்தை சார்ந்தவர்கள் அனைவரும், பிற மொழியை சேர்ந்த அனைவர்களும் தங்களுடைய மனதை மாற்றிக்கொள்ளுமாறு மற்றவர்களை வேறு வழியில் நடத்துகின்ற சகோதரனாக சகோதரியாக இருக்கின்றார்கள். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த உலக அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவர் இயேசு ஆயனாக இன்று நம்மோடு கூட வருகின்றார். இறை அழைத்தலின் ஆயனாக வருகின்றார். தெய்வ அழைத்தலின் ஆயனாக வருகின்றார். அழைக்கப்பட்டோர் பலர், ஆனால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு அவர் செல்லுகின்ற பொழுது, நான் முன்னே செல்வேன், என்னுடைய ஆடுகள் என்னை பின்தொடரும், அவையும் என்னை பின்தொடரும் என்று சொல்லுகின்றார். இன்னைக்கு ஆண்டவர் இயேசுவை உற்று நோக்கி ஜெபிக்கின்ற நாம் அனைவருமே அவரை பின்தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்.
என் அன்பு சகோதர சகோதரிகளை, இதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? குடும்பங்களில், நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய பிள்ளைகள் மத்தியில், நம்முடைய பெற்றோர்கள் மத்தியில் அனுதினமும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். நம் குடும்ப வாழ்வின் மையம் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்த்த வேண்டும் என்று சொல்லுகின்றார். உலகின் பல ஈர்ப்புகளை கடந்து இறைவனுக்கு நாம் பணியாற்ற வேண்டும், இறை வழியில் நாம் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். கடவுள் தகுதியானவர்களை மட்டும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை, தாம் தேர்ந்தெடுத்த மக்களை தகுதியுள்ளவராக மாற்றுகின்றார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் இயேசு பணத்தையோ பதவியோ பார்த்து அவர் தேர்ந்தெடுக்கவில்லை. தாம் தேர்ந்தெடுத்த மக்களை அவருக்கு உரியவர்களாக, தகுதி உள்ளவர்களாக மாற்றுகின்றார். காசுக்காகவும் பிழைப்பிற்காகவும் உழைக்கும் பணியாளர்கள் வேண்டாம், கரிசனையோடு பணிபுரியும் தோழர்களாக வேண்டும். ஒருவர் மற்றவருடைய குறையை பாராமல் இயேசுவின் இறை ஆட்சியை பறைசாட்ட வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்கின்றார். ஜெபிப்போமா? அன்பு சகோதர சகோதரிகளை, இதோ நானே நல்ல ஆயன் என்று சொன்ன ஆண்டவர், நான் ஆடுகளுக்கு முன் செல்வேன், அவைகளும் என்னை பின்தொடர்ந்து வரும் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு இன்று நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். அந்த ஆடுகளுக்கு பெயர் சொல்லி இருக்கின்றார். அந்த ஆடுகளுக்கு பெயர் சொல்லி இங்கே வா என்று சொல்லுகின்றார். என் அன்பு சகோதரனே சகோதரியும், இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய செம்மறியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்மை பெயர் சொல்லி ஆண்டவர் அழைத்திருக்கின்றார் இந்த பூமியில என்பதை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மீண்டுமாக ஆண்டவர் இயேசு, நீ எந்த நிலையில் இருந்தாலும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து கொண்டே இருக்கின்றேன், நான் உனக்கு முன்பாக போகின்றேன், நீ என்னை பின்தொடரும் என்று சொல்லுகின்றார். என் அன்பு சகோதரனே சகோதரியும், இதோ ஆண்டவர் இடத்துல கேட்போம். ஆண்டவரே, நீர் ஆயனாக இருக்கின்றரே, நீர் ஆயனாக இருந்து எங்களை வழிநடத்துகின்றரே, நாங்கள் ஒரு செம்மறியாக இருந்து உம்மை பின்தொடரக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தாரும். ஆண்டவரை, எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் ஒரு குடும்பமாக, ஒரு கோயிலாக மாற்றி அதில் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் செம்மறியாக ஆண்டவர் இயேசுவினுடைய பின்தொடர்பவர்களாக, ஆண்டவர் இயேசுவை நாம் ஆயனாக ஏற்றுக்கொண்டு வாழ்பவர்களாக எங்களை மாற்றும் என்று ஜெபிப்போம். வல்லமையுள்ள இறைவன், இரக்கம் நிறைந்த இயேசு இதோ நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், நானே நல்ல ஆயன், என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி கொடுக்கும், நான் அவையை அறிந்திருக்கின்றேன், அவையும் என்னை அறிந்திருக்கின்றன, நான் அவைகளை பெயர் சொல்லி அழைப்பேன். நான் ஆட்டுக்கு முன்னால் செல்லுகின்ற பொழுது, ஆயனாக செல்லுகின்ற பொழுது அவை என்னை பின்தொடர்கின்றன என்று சொல்லுகின்றார். இந்த இறை வார்த்தையோடு நாம் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு பாதையில் பின்தொடர்வோம். இறை இயேசுவினுடைய அருளையும் ஆசிரையும் நாம் ஒவ்வொருவரும் நிறைவாக பெற்று இறை சமூகமாக வாழக்கூடிய அருளை நமக்கு இறைவன் நிறைவாக பொழிந்து வழி நடத்துவாராக. ஆமென். எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவி நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து ஆசீர்வாதங்களால் நிரப்பி நமக்கு ஆயனாக இருந்து நாம் அவருடைய செம்மறியாக இருந்து வாழக்கூடிய அருளை நிறைவாக பொழிவாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.